ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சம் என்னென்னு பாருங்கள். இந்த மாடல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இது மட்டும் தனியாக இந்த மாடல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போது இந்த டேர்மை மட்டும் கொடுத்து எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த டேர்மோட வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 1 + 1 / 1 + 1 / 1 + 1 / 1 + 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் 2x + 7/4 இன் மதிப்பு காண்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே எத்தனை 1 இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 இருக்குது. அந்த 4 1ஐயும் தனியாக எழுதிக்கோங்க. 1 2 3 4 இந்த மாதிரி இங்கே வந்து எந்த நம்பர் இருந்தாலும் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே கடைசியாக என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது கடைசியாக எழுதின நம்பருக்கு கீழே எழுதிக்கோங்க 1/2. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது பாருங்கள், மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணுங்கள். மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். ஸோ அந்த 2ன்னு கிடைச்ச வேல்யூவை கீழே இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கிறதுனால ப்ளஸ் பண்ணுங்கள். இங்கே எல்லாமே பாருங்கள் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் பண்ணால் 1 + 2 3ன்னு கிடைக்கும். அப்போது 3 இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்கோ சேம் அதையே போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு 3/2னுக்கு ஃபஸ்ட்டு டேர்முக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு 4 ஸ்டெப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் 3/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த நம்பர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கொண்டு போகும்போது இது தலைகீழியே எழுதணும். அப்போது 2/3ன்னு கிடைக்குமா? இது தலைகீழே எழுதுனா 2/3ன்னு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, இந்த 3 டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே மேலே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 1 × 3 3. ஸோ அந்த 3ன்னு கிடைச்ச வேல்யூவை இங்கே நியூமரேட்டரில் இருக்க நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். இது ஆட் பண்ணணும். இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் என்ன வரும், 5ன்னு கிடைக்கும். ஸோ 5 / டினாமினேட்டரில் என்ன இருக்குது சேம் அதையே அப்படியே எழுதிக்கோங்க 3ன்னு. ஸோ இப்போ 5/3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இது இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு கொண்டு போகும்போது இது அகெயின் தலைகீழியாக மாறும். அப்போ என்ன கிடைக்கும், 3/5ன்னு கிடைக்கும். ஸோ அகெயின் டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 × 5 5 5 ப்ளஸ் அந்த கிடைச்ச வேல்யூவை நியூமரேட்டரில் இருக்கிற வேல்யூவோட ஆட் பண்ணணும். அப்போ 5 + 3 8. அப்போ நமக்கு கீழே என்ன கிடைக்குது, 8/5ன்னு கிடைக்குது. டினாமினேட்டரில் இருக்கிறது சேம் அப்படியே போடணும்னு சொன்னேன் இல்லையா, அதனால் 8/5ன்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ணலான்னா, இதை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகும்போது தலைகீழியாக சேஞ்ச் ஆகும். அப்போ 5/8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, 5/8ன்னு கிடைக்கும். அகெயின் டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணால் 1 × 8 8ன்னு கிடைக்கும். அந்த கிடைச்ச வேல்யூவை நியூமரேட்டர் வேல்யூவோட மல்டிபிள் பண்ணும்போது ஆட் பண்ணும்போது 8 + 5 13ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 13/8ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை மட்டும் கேட்டாங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13/8 அப்படிங்கிறது தான் ஆன்சர். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, 2x + 7/4ஓட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 13/8ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ இங்கே வந்து அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாமா. எக்ஸோட வேல்யூ 2x + 7/4. இங்கே வந்து இப்போ எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணணும். 2 × 13/8 + 7/4. இப்போ பாருங்கள், இது 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு, ஸோ இது நமக்கு மல்டிப்பிள் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் 4ன்னு கிடைக்கும். இப்போ நமக்கு 13/4 + 7/4ன்னு கிடைக்கிது. இங்கே நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்து டினாமினேட்டரில் இருக்கிறது சேமாக இருந்தால் டினாமினேட்டரில் இருக்கிறது கீழே அப்படியே போட்டுக்கோங்க. மேலே என்ன சிம்பிள் இருக்கோ, ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 13 + 7 20. ஓகேங்களா, இப்போ டிவைட் பண்ணால் 20 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். 24ஆல் டிவைட் பண்ணால் 5 4s
20. அப்போ ஆன்சர் வந்து 5. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, அங்கே 1 + 1 ப்ளஸ்ன்னு இருந்தது, இங்கே 2 + 1/3 + 1/1 + 1/5 அப்படின்னு இருக்குது. சிம்பிளிஃபை தான் இதுவும். சேம் நம்ம அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற நம்பரை தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. என்ன இருக்குது, 2 3 1. அங்கே 1 இருந்ததுனால எந்த 1 எங்கே எழுதினாலும் பிரச்சனை இல்லை. இங்கே நம்பர் மாற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு 2 மேலே இருந்து எழுதிக்கோங்க. 2 3 1. கடைசியாக என்ன நம்பர் இருக்குது, 1/5. அந்த 1/5 வந்து லாஸ்ட் இருக்க நம்பர் கீழே எழுதிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே இப்போ எடுத்து எழுதணும் பார்த்தீங்களா, அந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணி அங்கே கிடைக்கிற வேல்யூ 5ன்னு கிடைக்குது. அந்த வேல்யூ வந்து நியூமரேட்டரில் இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, ஸோ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 5 + 1 6. 6/5. டினாமினேட்டரில் இருக்கிற சேம் நம்பர் அப்படியே போட்டுக்கணும். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. ஸோ இதை வந்து செகண்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போனால் நமக்கு தலைகீழியாக சேஞ்ச் ஆகும். 5/6ன்னு சேஞ்ச் ஆகும். இந்த நம்பர் வச்சு தான் 3 டேர்முமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேருந்து மேலே செகண்டு ஸ்டெப்புக்கு போகும்போது தலைகீழியாக சேஞ்ச் ஆகும். அகெயின் சேம் அதே மெத்தட் தான். டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே தனியாக எடுத்து எழுதணும் பார்த்தீங்களா, அந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு மல்டிபிள் பண்ணி கிடைக்கிற வேல்யூ 18 கிடைக்குமா, அந்த 18ன்ற வேல்யூ 5ஓட ஆட் பண்ணால், ஏன்னா ப்ளஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நமக்கு 23ன்னு கிடைக்குது. 23/6. சேம் டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே எழுதணும். ஸோ இந்த டேர்ம் அகெயின் தேர்ட் ஸ்டெப் கூட மூவ் ஆகும்போது தலைகீழியாக சேஞ்ச் ஆகும். அப்போ 6/23ன்னு கிடைக்கும். 6/23. இந்த டினாமினேட்டரில் இருக்கிறத மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 46. அந்த 46 வந்து 6ஓட ஆட் பண்ணும்போது 52ன்னு கிடைக்கும். அப்போ மேலே 52, கீழே வந்து 23. நமக்கு லாஸ்ட்டாக என்ன கிடச்சிருக்கு, 52/23. இது டிவைட் இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணுங்கள், இல்லாட்டி இதுதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. நம்ம தனித்தனியாக பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழேயும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. கொஷினை பார்த்த உடனே பயப்பட வேண்டாம். சேம் அதே மெத்தட் தான், தனித்தனியாக பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறது மட்டும் பண்ணிக்கலாமா. கீழே இருக்கிறது பண்ணால் என்ன வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 2 3 1. இந்த நம்பரை லைனாக எடுத்து எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக எழுதின நம்பருக்கு கீழே என்ன எழுதணும், 1/4. இங்கே இருக்கிற நம்பரை எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த 4 வந்து மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், 4ன்னு கிடைக்கும். அந்த 4 நியூமரேட்டரோட ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, அதை கவனமாக நோட் பண்ணுங்கள், ப்ளஸ்ஸாக மைனஸான்னு. ஆட் பண்ணால் என்ன வரும், 5ன்னு கிடைக்கும். அப்போது 5/4 ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட வேல்யூ. செகண்ட் ஸ்டெப் இந்த நம்பரை செகண்ட் ஸ்டெப் கொண்டு போகும்போது தலைகீழியாக சேஞ்ச் ஆகும். 4/5. அகெயின் 5 வந்து மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 15ன்னு கிடைக்கும். 15ஓட 4 ஆட் பண்ணும்போது 19ன்னு கிடைக்கும். 19/5ன்னு கிடைக்கும். 19/5. ஸோ நமக்கு செகண்ட் ஸ்டெப்பில் என்ன கிடச்சிருக்கு, 19/5ன்னு கிடச்சிருக்கு. அது தேர்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும்போது தலைகீழியாக சேஞ்ச் ஆகும். அப்போது 5/19ன்னு கிடைக்கும். ஸோ 19 2ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 38ன்னு கிடைக்கும். 38 வந்து 5ஆல் ஆட் பண்ணும்போது 43ன்னு கிடைக்கும். மேலே 43, கீழே நார்மல் 19, சேம் அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ கீழே இருக்கிற இந்த டேர்மோட வேல்யூ மட்டும் என்ன கிடச்சிருக்கு, 43/9ன்னு கிடச்சிக்கு. ஸோ இப்போ மேலே இருக்கிற டேர்மை மட்டும் எடுத்து எழுதிக்கலாமா. மேலே என்ன இருக்குது பாருங்கள், 2/1/4. ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்னா இங்கே நடுவில் எதுவுமே கொடுக்கலன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். மைனஸ் கொடுத்துருந்தா கிளியராக மைனஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதுவே இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இது 2ஓட மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம்.
நடுவில் எதுவுமே கொடுக்காமல் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இதை நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சேம் நம்ம கீழே இருக்கிற யூஸ் பண்ண மாதிரி மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 3 அந்த 2 நம்பரையும் எடுத்து எழுதிக்கோங்க. 2 3 கீழே இருக்கிற நம்பரை 4/5 அப்படிங்கிறத செகண்ட் ஸ்டெப்போடு எழுதிக்கலாம். இப்போ 5 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? 15. 15 + 4 19. 19/5. அகெயின் இது செகண்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும்போது தலைகீழாக சேஞ்ச் ஆகும். இப்போ 5/9 19. 19 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 38. 38 + 5 ஏன்னா இங்கே எல்லாமே ப்ளஸ் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ப்ளஸ் பண்ணால் நமக்கு 43/19 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்முக்கு நமக்கு கிடைச்சது டினாமினேட்டர் சால்வ் பண்ணும்போது கிடைச்சது 43/19 தான் கிடச்சிது. செகண்ட் மேலே நியூமரேட்டருக்கும் 43/19 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மேலே இருக்கிற டேர்ம் 43/19 கிடச்சிதா, கீழே டிவைடடில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 43/19 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டிவைடட் கூட கீழே டிவைடட் இருந்ததுன்னா இங்கே பாருங்கள், இது தலைகீழே எழுதணும். 43/19 இதை வந்து மல்டிப்ளிகேஷன் போட்டு 19/43 சேஞ்ச் ஆகும். டிவைடட் கீழே ஒரு டிவைடட் இருந்தால் இந்த மாதிரி தான் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இப்போ 19க்கு 19 கேன்சல், 43க்கு 43 கேன்சல். அப்போ ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்ன? 1. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகாமல் கிளியராக இன்னொரு முறை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த டேர்மில் 4 தனியாக இருக்குது. 4 - 5/1 + 1/3 + 1/2 + 1/4 அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேர்மை மட்டும் நம்ம முடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு சேம் அதே மாதிரி இந்த நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க. 1 3 2. ஸோ 2 கீழே 1/4ன்னு எடுத்து எழுதிக்கோங்க. சேம் டினாமினேட்டரில் இருக்கிறது மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணும்போது 2 × 4 8ன்னு கிடைக்கும். அந்த 8ஐ 1ஆல் ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆட் பண்ணனா 9. 9/4. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. செகண்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும்போது இந்த நம்பர் செகண்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும்போது தலைகீழாக சேஞ்ச் ஆகும். தலைகீழாக சேஞ்ச் ஆனால் 4/9. ஸோ 9ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணும்போது 27. 27 + 4 31. 31/9. டினாமினேட்டர் இருக்கிறது சேம் அப்படியே எழுதணும். இது தேர்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும்போது தலைகீழாக ஆகும். 9/31. ஸோ இது 4 இது மேலே இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மல்டிபிள் பண்ணால் 31. 31 + 9 40. 40/3 31 அப்படின்னு கிடைக்கும். 40/31. ஸோ நமக்கு இந்த டேர்முக்கு கிடைச்ச வேல்யூ 40/31. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். 4 மைனஸ் மேலே இருக்க 5 அப்படியே தான் இருக்குது. டிவைடட் பை கீழே இருக்க டேர்முக்கு என்ன கிடச்சிருக்கு? 40/31ன்னு கிடச்சிருக்கா? ஸோ ஒரு டிவைடட் கீழே ஒரு டிவைடட் வந்தால் நான் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 4 மைனஸ் இது வந்து அப்படியே தலைகீழியாக ஆகும். 31/40 அப்படின்னு வரும். மல்டிப்ளிகேஷன் 31/14 ஆகும். இப்போ 4 மைனஸ் 5 × 31/40ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 4 மைனஸ் 155ன்னு கிடைக்கும். இது 5 × 31 155ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 40. நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 4 × 40 160. ஸோ இங்கே போடலாம். 160 மைனஸ் 155 டிவைடட் பை 40. ஸோ இது மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 160 155 மைனஸ் பண்ணால் 5ன்னு கிடைக்கும். டிவைடட் 40.
ஸோ இப்போ இது கேன்சல் பண்ணலாமா? இது 5ஆல் கேன்சல் பண்ண முடியும். கேன்சல் பண்ணால் 1/8ன்னு கிடைக்கும். 1/8. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி 1/8 தான் கரெக்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது என்ன ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த இது மட்டும் கொடுத்துருந்தா இந்த ஸ்டெப்போடையே முடிச்சிக்கலாம். இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா 4 - 5/5 கொடுத்துருக்கிறதுனால இந்த 1 இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டெப்போட முடியும். இங்கே தனித்தனி டேர்மாக இருக்கிறதுனால அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க. அது கிளியராக தெரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். லாஸ்ட்டு சம் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா நம்பர்ஸே கொடுத்துருந்தாங்க. இங்கே எக்ஸ் கொடுத்து எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ சேம் அதே மெத்தடில் யூஸ் பண்ணலாம். கீழே இருக்கிற டேர்ம் மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே 2 1 இருக்கா, 1 1. ஸோ கீழே இருக்கிற நம்பர் சேம், அங்கே நம்பர் இருந்தது, இங்கே லெட்டரும் நம்பரும் சேர்ந்து இருக்குது. அப்போது எக்ஸ் டிவைடட் பை 1 - எக்ஸ், அது லாஸ்ட்டாக இருக்க நம்பர் கீழே எழுதிக்கோங்க. சேம் கீழே வந்து முன்ன நம்பர்ஸ் இருந்துச்சு, அது மேலே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணோம். சேம் அதே மாதிரி இங்கே மல்டிபிள் பண்ணால் சேம் இதே தான் கிடைக்கும். அப்புறம் இங்கே கிடைக்கிற வேல்யூவை இங்கே இருக்கிற நம்பரோட ஆட் பண்ணணும். ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? ஆல்ரெடி 1 - எக்ஸ் இருக்குது. இங்கே ப்ளஸ் எக்ஸை ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸும் மைனஸ் எக்ஸும் ப்ளஸ் எக்ஸும் கேன்சல் ஆகி 1ன்னு கிடைக்கும். ஸோ 1 டிவைடட் பை கீழே இருக்கிறது டேர்ம் அப்படியே வரும் 1 - எக்ஸ்ன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சதா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து செகண்ட் ஸ்டெப்க்கு மூவ் ஆகும்போது தலைகீழியாக சேஞ்ச் ஆகும். அப்போது 1 - எக்ஸ் டிவைடட் பை 1ஆக இருக்கும். ஸோ இது கீழே வரும், இது மேலே போகும். ஓகேவா? இப்போது இங்கே இருக்கிற 1ஐ இங்கே மல்டிபிள் பண்ணால் நமக்கு சேம் அதே 1 தான் கிடைக்கும். அந்த 1ஐ இங்கே ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 2 - எக்ஸ்ன்னு கிடைக்கும். கீழே இருக்கிற 1 இருந்தாலும் 1 தான், இல்லாட்டியும் 1 தான். அப்போ 2 - எக்ஸ் நமக்கு இந்த கீழே இருக்கிற டேர்முக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த 2 - எக்ஸ் இங்கே அப்ளை பண்ணலாமா? வேறு கலர் கொடுத்துக்கலாம், அப்போ தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு. இங்கே பாருங்கள், மேலே 2x இருக்குது, இங்கே ஈக்குவல் 1 இருக்குதுப்பா அங்கே கொஷினில், அது நான் மிஸ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. டிவைடட் பை கீழே வந்து என்ன கிடச்சிருக்கு? 2 - எக்ஸ் இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். ஸோ இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது டிவைடில் இருக்கிறது மல்டிப்பிளாக ஆகும். அப்போ 2x இட் இஸ் ஈக்குவல் டு 2 - எக்ஸு. இது 1ஆல் மல்டிபிள் பண்ணால் சேம் 2 - எக்ஸ் அப்படியே தான் வரும். ஸோ டேரெக்டாக நான் 2 - எக்ஸ் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், எக்ஸை வந்து ஒன் சைடு கொண்டு வந்துடுங்க. 2x இந்த மைனஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸ் ஆகும். அப்போ ப்ளஸ் எக்ஸு இட் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்குது. இப்போ 2x ப்ளஸ் எக்ஸ் ஆட் பண்ணால் 3xன்னு கிடைக்கும். இட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ தெரியணுன்னா இப்போ 3யோட நம்பர் வந்து 3 வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகணும். அப்போ மல்டிப்பிள் இருக்கிறது டிவைட் ஆகும். அப்போ 2/3. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2/3. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறாங்க. நம்பர் இருந்தது, இங்கே லெட்டர் இருந்தது. சேம் அதே மெத்தட் தான். 1/1 ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து எழுதி கீழே என்ன நம்பர் இருந்துச்சோ அது லாஸ்ட் நம்பர் கீழே எடுத்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா, ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணுங்கள், மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த கொஷின் உங்களுக்கான கொஷின். நீங்கள் எனக்கு ஆட் பண்ணி இந்த சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.